நிலையிலே பாதுகாத்து வைக்கப்படவில்லை. அடுத்தது இந்த சட்டங்கள் கூட கண்டிப்புடன் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஏனெனில் ஜனநாயக சூழல் இல்லை, அங்கே போர் சூழல்ல சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது சாத்தியமான ஒரு விஷயம் இல்லை. அடுத்தது இலவசமா இன்னொரு போக்கு, நூல்களை இவ்வளவு செலவு பண்ணி வெளியீடு செய்கிறவர்கள் இந்த ஆவண காப்பக சட்டத்தின்படி 5 பிரதிகளை பணிப்பாளருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் இலவசமாக. அப்ப அதை இலவசமாக அனுப்பி வைப்பதிலும் 5 பிரதிகளை அந்த உணர்வின்மை அனுப்பி வைப்பதனால அவர்கள் தங்களுடைய ஒரு தயக்கத்தை காட்டிக்கொள்கிறார்கள். இவ்வாறான நிலைமை சுதந்திரத்திற்கு பின்னர் நாங்கள் இவ்வளவு நேரம் பார்த்தது. இது அதற்கு முன்னர், சுதந்திரத்திற்கு முன்னர் ஏற்பட்ட நிலைமைகள் என்று சொன்னால், நூல்கள் மற்றும் மேலே ஆவணங்களை நாட்டை விட்டு வெளியேறும் போது, அதாவது நான் முன்னர் குறிப்பிட்ட போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் போன்ற வெளிநாட்டு ஆட்சியாளர்கள் போகும்போது அவர்கள் மிகவும் பக்குவமாக அந்த ஆவணங்களை பாதுகாத்து வைத்திருந்தார்கள். நல்ல நிலையிலே அந்த தங்களுடைய நிர்வாக பதிவுகளை எல்லாம் பாதுகாத்து வைத்திருந்தாலும் திரும்பி செல்லும் போது எடுத்து சென்று விட்டார்கள். தங்களுடனேயே நாட்டை விட்டு வெளியேறும் போது எடுத்து சென்று விட்டார்கள். அல்லது கிளை நிறுவனங்களைத்தான் நமது பிரதேசங்களிலே வைத்திருந்தார்கள். அவருடைய முக்கிய பிரதான அலுவலகங்கள் தங்களுடைய நாட்டிலேயே தான் இருந்தது. நிர்வாக பதிவுகள் எல்லாம் அங்கேயே கொண்டு போய் பேணினார்கள். அதனாலேயும் இலங்கை தொடர்பான அந்த அந்நியராஜ கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட ஆவணங்கள் பெரும்பாலானவை எங்களிடம் இல்லை. அடுத்தது இலங்கை பற்றிய முக்கியமான ஆவணங்கள் இலங்கை தவிர்த்த ஏனைய நாடுகளில் இன்றும் பாதுகாப்பான நிலைமையிலே காணப்படுகின்றன என்பதை எங்களுடைய ஆய்வாளர் இந்த நூலகவையிலே மிகவும் குறைந்தவர்கள் தான் இருக்கின்றார்கள். அதிலும் குணசிங்கம் என்பவர், கலாநிதி முனா குணசிங்கம், இந்த இலங்கைக்கு வெளியே காணப்படுகின்ற இந்த ஆவணங்கள் தொடர்பான ஒரு விரிவான அனைத்துலக தேடல் என்ற ஒரு நூலை வெளியிட்டிருக்கின்றார். அவர் இந்த துறையிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு செயற்படுபவர். அவர் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். அவருடைய நூலையும் நீங்கள் தொடர்பாக விரும்பினால் பார்த்துக் கொள்ளலாம். இப்பொழுது இலங்கை தொடர்பாக இலங்கை பற்றிய ஆவணங்கள் இலங்கைக்கு வெளியே எங்கே உள்ளன என்பதை இந்த பட்டியலிட்டிருக்கின்றேன். இந்தியா, போர்த்துக்கல், பிரித்தானியா ஆட்சி காலத்தில் இது மிகவும் விரிவுபடுத்தப்பட்ட நிலையில இருந்ததுனால பிரித்தானியாவிலே எங்கெங்கே இருக்கின்றன என்பதை குறிப்பிட்டிருக்கின்றேன். அதைவிட பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகளிலே இன்றும் எம்மிடம் இல்லாத எம்மை பற்றிய ஆவணங்கள் அங்கே பாதுகாப்பாக இருக்கின்றனவாக கண்டவர்கள், படித்தவர்கள், அங்கே ஆய்வு செய்தவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்ப இலங்கை தொடர்பாக இந்த வெளியே காணப்படக்கூடிய ஆவணங்கள் எங்களுடைய ஏற்கனவே இல்லை, நாங்கள் பேண தவறிவிட்டோம், அதற்கு மேலே எங்களுடைய ஆவணங்கள் வெளிநாட்டவர்கள் எடுத்து சென்று விட்டார்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படக்கூடியனவாகவில்லை. ஆகவே இந்த பொதுவான கருத்து என்னன்னு சொன்னா, வெளிநாட்டுக்கு எடுத்து செல்லப்பட்ட பிறநாட்டு ஆவணங்கள் எந்தெந்த நாடுகளுக்குரியதோ அந்தந்த நாடுகளிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்பது யுனெஸ்கோவின் ஒரு தீர்மானம். அந்த தீர்மானமும் எவ்வளவு தூரம் நடைமுறையில் உள்ளது என்பதை என்னால் கூற முடியவில்லை. அடுத்தது, இலங்கை தொடர்பான ஆவணங்கள் இலங்கைக்கு வெளியே காணப்பட்டால் அவற்றை பெற்று பொருத்தமான முறையில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது இந்த ஆவண காப்பக சட்டம் குறிப்பிடுகின்ற ஒரு முக்கியமான விதிமுறை. இந்த ஆவண காப்பக சட்டத்தினுடைய இந்த பிரிவை நடைமுறைப்படுத்துவதிலும் பல்வேறு இடர்பாடுகள் உள்ளன. இப்பொழுது நவீன அந்த மூல ஆவணங்களைத்தான் கொண்டு திருப்பி பெற்று நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு அவசியம் இல்லை என்று சொன்னால், தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்ந்து விட்டது. நாங்கள் இலக்க நூலகங்கள் இலக்க மாற்றம் செய்கிறோம், எல்லா ஆவணங்களையும் இலக்க மாற்றம் செய்கிறோம், டிஜிட்டலைசேஷன் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே கூட பெற்று பாதுகாத்துக் கொள்ளலாம் எனினும் நடைமுறையில் இது எவ்வளவு தூரம் செல்லும் என்பது தெரியாது. எனவே இலங்கையின் ஒட்டுமொத்தமான நூல் பாதுகாப்பு முயற்சியில் காணப்பட்ட ஆரம்பகால இடைவெளிகளால் வரலாற்று அடையாளங்களை இழந்து தவிர்க்கும் நிலை காணப்படுகின்றது. உலகம் முழுவதும் இலங்கையை உற்று நோக்கும் அளவிற்கு இந்நாட்டில் அவலங்கள் நடந்தேறுகின்றன. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டத்தில் பயணிக்கும் இலங்கை சமூகம் இத்தகைய மேற்குறிப்பிட்டது போன்ற இடைவெளிகளை எதிர்காலத்திலாவது நீக்க வேண்டும். சமகால நிகழ்வுகளின் பதிவுகளாக உள்ள நூல்களை பாதுகாத்து எதிர்கால சந்ததியினருக்கு வழங்க வேண்டிய அவசியம் தற்போது காணப்படுகின்றது. ஒன்றிற்கு மேற்பட்ட சமயம், மொழி, கலாச்சாரம் ஆகியவற்றை கொண்ட இலங்கை நாட்டில் வேற்றுமைக்குள் ஒற்றுமை காண வேண்டியது இந்நாட்டின் முன்னேற்றத்திற்கும் சுபிட்சத்திற்கும் இன்றியமையாதது என கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். கொஞ்சம்
இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய பெறுவதற்கான சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டங்கள்ல எப்படி பலவிதமான ஓட்டைகள் இருக்கின்றன, அதை பயன்படுத்தி பலர் நூல்களை அனுப்பாமல் இருக்கிறாங்க. அது தவிர அவர்களுக்கு ஏற்பட்ட அவலத்தினால் அந்த நூல்கள் எல்லாம் இல்லாமல் போய்விட்டதெல்லாம் தெரிவித்தார்கள். இந்த நூல் பாதுகாப்பு என்கின்ற வருகின்ற பொழுது எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அதுல முக்கியமாக 3 சட்டங்கள். ஒன்னு பிரசன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் புக்ஸ் ஆக்ட். எந்த புத்தகத்தை அல்லது எந்த பேம்பலெட்டை பிரிண்ட் பண்ணாலும் ஒரு நகலை அந்த நாட்டினுடைய ரிஜிஸ்ட்ராருக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது. இந்த சட்டம் பிரிட்டிஷ் காலர்களுடைய வந்த சட்டம். அப்பொழுதெல்லாம் பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக நிறைய பேம்பலெட் எல்லாம் வர ஆரம்பித்ததனால அதை கண்ட்ரோல் பண்ணுவதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்து பின்னால் இந்த சட்டத்தில் பெறப்பட்ட நூல்களே பின்னாலே நமக்கு நூல் பாதுகாப்புக்கூடிய ஒரு கவசமாக வந்துவிட்டது. அது 1867 இருந்து வந்தது. அது ஒரு சில நாட்டில் கொஞ்சம் பின்னாடி வந்திருக்கு. இவங்க நாட்டில் 1915 அந்த சட்டம் வந்தது அப்படிங்கிறப்ப சொல்றாங்க. இதுக்கு அடுத்து இருக்கிறது டெலிவரி ஆஃப் புக்ஸ் ஆக்ட். பதிப்பாளர்கள் தாங்கள் பதிப்பித்த புத்தகத்தை ஒரு குறிப்பிட்ட நூலகங்களுக்கு அனுப்புவது. இது உலகம் பூரா இருக்கக்கூடிய சட்டங்கள். ஒரு நாட்டில் 10 காப்பி அனுப்ப வேண்டியது வரும். ஒரு நாட்டில் 5 காப்பிகள் வரும். ஒரு சில நாட்டில் 20 காப்பிகள் அனுப்ப வேண்டிய நாடுகள்லாம் இருக்கு. இந்தியாவை பொறுத்தளவில் 5 காப்பி அனுப்பக்கூடிய நாடுகள் இருக்கு. அதுல ஒரு நூலகத்திற்கு மட்டும் பைண்ட் காப்பியா இருக்கணும். அவங்க மாத்திரம் போஸ்டரிட்டிக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு பணியை அந்த நூலகம் செய்து கொண்டு வருகிறது. அது தேசிய நூலகமாக இருக்கிறது. அதுபோல இலங்கையில் ஒரு நூலகம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு அடுத்து இருக்கக்கூடியது காப்பிரைட் ஆக்ட். அந்த கண்டென்ட்டுக்கு யாரு காப்பிரைட் உரிமை கொண்டாடக்கூடியவர் இருக்கிறாரோ அவருக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக இருக்கக்கூடிய சட்டங்கள். இந்த சட்டங்கள்ல பல வகையான திருத்தங்கள் ஏற்பட்டு இப்பொழுது ஒரு சாப்ட்வேரை கூட பதிவு பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சட்டங்கள் எல்லாம் மிக அதிகமான முன்னேற்றம் கண்டு பல நாடுகள் இருக்கிறது. அந்த சட்டத்தை எல்லாம் இந்தியாவில் கொண்டு வருவதற்கான நடைமுறைகள், பேச்சுவார்த்தைகள், பல வகையான கன்சல்டேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் சமீபத்தில் ஒரு டிராப்ட் கொண்டு அதை எல்லா ஸ்டேட்லையும் கொடுத்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அதுலயும் சட்டங்கள் மாறுதல்லாம் வரும். ஆனாலும் இவ்வளவு சட்டங்கள் இருந்தாலும் கூட பதிப்பாளர்களும் சரி பிரிண்டர்களும் சரி புத்தகத்தை சரியாக அனுப்புவதில்லை. ஏன்னா அவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அனுப்ப வேண்டியது வரும். 1 லட்சம் ரூபாய் உடைய ஒரு புத்தகத்தை 5 படி அப்படிங்கும்போது வியாபார ரீதியாக பார்க்கக்கூடிய வியாபாரிகள் அதிகமாக இந்த துறையில் நுழைந்து விட்ட காரணத்தினால இந்த சட்டம் எந்த நாட்டில் இருந்தாலும் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த ISBN நம்பர் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஏற்படுகின்ற பொழுதுதான் அதை போய் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. பதிவு செய்தவுடன் அதை பிரிண்ட் பண்ணி வெளியிடக்கூடிய ஒரு அமைப்பு ஃபாரின் கண்ட்ரில இருக்கு. RR போக்கர்னு ஒரு கம்பெனி இருக்கிறான். அந்த கம்பெனியில போய் நீங்க ஒரு ISBN நம்பர் புக்ஸ் இன் பிரிண்ட்ல கொண்டு வரணும் அப்படின்னா அந்த ISBN நம்பரை பார்த்த உடனே சொல்லிடுவோம் அது உண்மையான நம்பரா பொய்யான நம்பரானு. இந்த ISBN நம்பர் 10 எண்கள் கொண்டதாக இருந்தது. இப்பொழுது 13 எண்கள் கொண்டதாக வந்துட்டது. தில்லை அவர்கள் சொல்கின்ற பொழுது 2 இருக்கு உங்களுக்கு குழப்பம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அது அல்ல, அது 10 நம்பர் தான் நார்மலா இருக்கக்கூடிய நம்பரா இருந்தது. அந்த 10 நம்பர் 4 பிரிவா இருக்கு. ஒன்னு ஜியோகிராபிக்கல் ரீஜனா இருக்கும் ஒரு நம்பர், இன்னொரு நம்பர் பதிப்பாளருக்காக இருக்கக்கூடிய நம்பர், இன்னொரு நம்பர் அந்த டைட்டிலுடைய நம்பராக இருக்கும், இன்னொரு நம்பர் இதெல்லாம் சரியா இருக்கான்னு வெரிஃபை பண்ணுவதற்காக கடைசியா ஒரே ஒரு டிஜிட் இருக்கும். அந்த ஒரு டிஜிட்டை வச்சு இது உண்மையான நம்பரோ பொய்யான நம்பரோ கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இப்பொழுது என்ன பண்ணிருக்காங்க, 2007 இருந்து ஜியோகிராபிக்கல் ரீஜன் என்பது பல நாடுகள் சேர்ந்து ஆங்கில புத்தகங்கள் எங்கெங்கெல்லாம் வருதோ அதுக்கு ஒரு நம்பர் வைத்திருந்தது. இப்பொழுது கண்ட்ரிக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டான். 978 ஒரு 3 நம்பர் கொடுத்தாங்கன்னா அது ஆரிஜின் இந்தியா, 958 கொடுத்தா அதனுடைய ஆரிஜின் UK அப்படிங்கிறப்ப அதை கொண்டு வந்துட்டாங்க. இது இந்த ISBN நம்பருடைய பரிமாண வளர்ச்சியில ஒரு பங்கு. அதனால இந்த 10 நம்பர் இருக்கிறது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டா போகல அப்படிங்கறதுனால 13 நம்பரா 2வது நம்பரா கொடுத்துட்டா. ஒரு புக்லையும் பாத்தீங்கன்னா இந்த நம்பர் இருப்பதனால் என்ன பயன் என்றால் ஒரு புத்தகத்துக்கு ஒரு நம்பர் தான். அது ஒரு எடிஷனாக இருந்தாலும் சரி, 2வது எடிஷன் 2வது நம்பர். ஒரு பதிப்பாளர் போட்டாருன்னா ஒரு நம்பர் அதுக்கு மாத்திரம் தான். இன்னொரு பதிப்பாளர் அந்த புத்தகத்தை போட்டாருன்னா அவருக்கு வேற நம்பர் வந்துடும். அப்போ ஒரு புத்தகத்தை இன்னொருவர் காப்பி பண்றாருன்னா பெர்மிஷன் எல்லாம் காப்பி பண்ண முடியாது. அந்த புத்தகத்தை உரிய அனைத்து விவரங்களும் கம்ப்யூட்டர்ல ஏற்றி வச்சிருவான். அந்த ISBN நம்பர் வாங்கின உடனேயே எல்லா நூலகர்களும் அந்த ISBN நம்பர் டவுன்லோட் பண்ணலாம் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ்ல இருந்து. அப்படி டவுன்லோட் பண்ணும்போது இங்க ஒவ்வொரு இடத்துல இருந்து கிளாசிஃபை பண்ணணும், கேட்டலாக் பண்ணணும், எத்தனை பக்கம் இருக்குன்னு பாக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுபோல வியாபாரிகள் அந்த ISBN நம்பர்